வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதம் இன்று தொடங்கவுள்ளது. கடந்த 16ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் இன்று மீண்டும் அவை கூடுகிறது. இதில் முன்னாள் எம்எல்ஏக்களின் மறைவு குறித்து இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்ட பின்னர் பட்ஜெட் மீது எம்எல்ஏக்களின் பொது விவாதம் தொடங்கும். இது நாளை மற்றும் நாளை மறுநாளும் தொடர்ந்து நீடிக்கும். வரும் 23ஆம் தேதியன்று நடப்பு நிதியாண்டு செலவுக்கான முன்பண மானிய கோரிக்கைகள் அவையில் முன்வைக்கப்படும். மேலும் 2016-17ஆம் ஆண்டுக்கான இறுதி துணை பட்ஜெட் சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கப்படும். மார்ச் 24ஆம் தேதியன்று பட்ஜெட் விவாதம் நடத்தப்படுவதுடன் அன்று நிதியமைச்சர் ஜெயக்குமாரின் பதிலுரையும் இடம்பெறும். பின்னர் அத்துடன் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைகிறது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மீண்டும் கொண்டுவரக் கோரி தலைநகர் டெல்லியில் இன்று திமுக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. திமுக எம்பியும் அக்கட்சியின் மகளிர் அணி தலைவருமான கனிமொழி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க தமிழகத்திலிருந்து திமுக மகளிர் அணியைச் சேர்ந்த பெண்கள் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளனர். மேலும் பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த தலைவர்களும் இதில் கலந்து கொண்டு பேசுவார்கள் என்று கூறப்படுகிறது. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா கடந்த 2008ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றம் காரணமாக அந்த மசோதா செயலிழந்து போனது. கடந்த 20 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள இந்த மசோதாவை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் மகளிர் அமைப்புகளும் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் திமுக மகளிர் அணி சார்பில் இன்று டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. தலைநகர் டெல்லியில் தமிழக விவசாயிகளின் போராட்டம் இன்று 7வது நாளாக தொடங்கியது. வறட்சியால் தமிழக விவசாயிகள் பாதிப்படைந்துள்ள நிலையில் உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் நாள்தோறும் நூதன போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த ஒருங்கிணைப்பாளர் ஐயா கண்ணு மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போன்று நதிகளை இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகளை இன்னும் 2 நாட்களில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சந்திப்பார் என்று பாஜக தேசிய செயலாளர் எச். ராஜா தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தல் 50 ஆண்டு கால திராவிட இயக்க செயல்பாட்டை எடை போடும் தேர்தல் என்று தெரிவித்தார். டெல்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளை 2 நாட்களுக்குள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சந்திப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். அவர் நாளைக்கு சந்திப்பார். இந்த 2 நாள் இங்கே ப்ரோக்ராம் முடிஞ்சதான் ஆல்ரெடி பேசிட்டாரு. நம்ம இவர் தான் ஐயாசாமி தலைமையில் தான் இருக்காங்க. ஐயாசாமி இஸ் மை குட் ஃப்ரெண்டு, முசிறி அட்வொகேட்டு. அவர் தான் அந்த விவசாய சங்க தலைவர். அதனால் நான் நெருங்கின நண்பர். ஆமாம், 2 நாளில் நாளைக்கு இங்கே இருக்கார். அதுக்கு அடுத்த நாள் அவர் சந்திக்க ஃபோனில் ஏற்கனவே நேற்றுக்கே பேசியிருக்கார், வரேன்னு சொல்லியிருக்கார். அது ஐயா கண்ணே பிரஸுக்கு சொல்லியிருக்கார். மத்திய அமைச்சர் பேசினார், வந்து சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கார். நிச்சயமாக நாங்கள் அவரை சந்திக்கிறோம்னு சொல்லியிருக்கார். அதனால் தாமிரபரணி வெள்ளநீர் கால்வாய் திட்டம் குறித்த அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டதற்காக அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து திருநெல்வேலி தட்சிணமாற நாடர் சங்க நிர்வாகிகள் நன்றி தெரிவித்தனர். தாமிரபரணி வெள்ளநீர் கால்வாய் திட்டத்திற்கு அரசு 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாக தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள ராதாபுரம், நாங்குநேரி, சாத்தான்குளம் ஆகிய 3 தாலுகாக்களைச் சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் பயன்பெறுவார்கள். இதற்காக திருநெல்வேலி தட்சிணமாற நாடர் சங்கம் நிர்வாகிகள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அப்போது அவரிடம் தட்சிணமாற நாடர் சங்கம் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றும் அளிக்கப்பட்டது. அதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மினரல் தொழில் முடக்கப்பட்டுள்ளதால் 50,000க்கும் மேற்பட்டோர் வேலையின்றி தவிப்பதாகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மீண்டும் மினரல் ஆலைகளுக்கு உரிய அனுமதி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அழிந்து வரும் பறவை இனமான சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் உலக சிட்டுக்குருவிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மிக வேகமாக அழிந்து வரும் உயிரினங்களின் பட்டியலில் உள்ளது சிட்டுக்குருவி. இந்தியா மட்டுமல்லாது பிரிட்டன், அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளிலும் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது. தமிழகத்தில் வீட்டு மாடங்களிலும் மரங்களிலும் கூடு கட்டி வாழ்ந்து வந்த சிட்டுக்குருவி இனம் இன்று நகரங்களில் மட்டுமல்லாது கிராமங்களிலும் கூட காண்பதற்கு அரிதானதாக மாறிவிட்டது. நாளுக்கு நாள் இதன் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் டெல்லி அரசு சிட்டுக்குருவியை தங்கள் மாநில பறவையாக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் சர்வதேச அளவில் பறவை ஆர்வலர்கள் இன்று சிட்டுக்குருவிகள் தினத்தை கடைபிடிக்கின்றனர்.
இதனை அழிவிலிருந்து காப்பாற்ற அரசு மக்களிடையே விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு பெருமை மிகு தமிழன் விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. சென்னை ராமபுரத்தில் ரவுண்ட் டேபிள் இந்தியா என்ற அமைப்பு சார்பில் 2017ஆம் ஆண்டுக்கான பெருமை மிகு தமிழன் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் விவசாயம், கல்வி, சுகாதாரம், விளையாட்டு, கலை மற்றும் பண்பாடு, இலக்கியம், பத்திரிகை துறை, தொண்டு நிறுவனம், மருத்துவத்துறை உள்ளிட்ட 16 பிரிவில் சிறந்து விளங்கிய மற்றும் வளர்ந்து வரும் தமிழர்களை தேர்ந்தெடுத்து பெருமை மிகு தமிழன் விருதுகள் வழங்கப்பட்டன. கல்விக்கான விருது கலசலிங்கம் பல்கலைக்கழக வேந்தர் ஸ்ரீதரனுக்கு வழங்கப்பட்டது. அதேபோல விளையாட்டுக்கான விருது முன்னாள் ஹாக்கி வீரர் பாஸ்கரனுக்கும், பத்திரிகை துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கான விருது கார்ட்டூனிஸ்ட் மதனுக்கும் வழங்கப்பட்டன. இதேபோன்று சினிமா பிரிவுக்கான விருதை நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் பெற்றனர். சிறந்த நிர்வாகத்திற்கான விருதை பி. அமுதா IAS மற்றும் அதே பிரிவில் எமர்ஜிங் பர்சனாலிட்டி விருதை கோவை மாநகராட்சி ஆணையர் கே. கார்த்திகேயன் ஆகியோர் பெற்றனர். இந்த விழாவில் நடிகர்கள் விஷால், பிரசன்னா, ஸ்னேகா, சிவகார்த்திகேயன், வரலட்சுமி சரத்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளின் கோரிக்கைக்கு மத்திய அரசு செவி சாய்க்க வேண்டும் என்று நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். சென்னை ராமபுரத்தில் நடைபெற்ற பெருமைமிகு தமிழர் விருதுகள் வழங்கும் விழாவில் நடிகர் விஷால் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், நலிந்த விவசாயிகளுக்கு உதவ அனைவரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தல், பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்தல் உள்ளிட்டவற்றிற்காக போராடி வரும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு மத்திய அரசு செவி சாய்க்க வேண்டும் என்றும் விஷால் கேட்டுக் கொண்டார். சரக்குகள் சேவை வரி சட்டத்தில் அரிசிக்கு நிரந்தரமாக வரி விலக்கு அளிக்க வேண்டும் என அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் ரங்காபுரத்தில் தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர்கள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சரக்குகள் சேவை வரி சட்டத்தில் நெல், அரிசி, கோதுமைக்கு எந்த வரியும் இல்லை என்று இப்போது அறிவித்திருந்தாலும் நிரந்தரமாக வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மாநிலத்தில் உள்ள 277 நெல் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை நவீனப்படுத்தி அடிப்படை வசதிகளை செய்து தரக் கோரியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கருப்பு அல்லது சிகப்பு கல்கள் போன்ற தேதார பொருட்களை எல்லாம் உருளைகள் எல்லாம் நீக்கி தரமான அரிசியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த சேஃப்டி ஆக்டில் இருக்கிற சிக்கலான ஒரு சட்டங்களை எல்லாம் முழுமையாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளும், விவசாயத்தை சார்ந்து இருக்கின்ற பொருள் அரிசி ஆலை என்பதால், அரிசி மொத்த வணிகர் என்பதால் விலக்கு கூட அளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நேரத்தில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் முருகன் கோவிலில் 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திரத்தின் கிராம முன்னேற்ற திட்டத்தின் மூலம் வள்ளியூர் முருகன் கோவிலில் நடைபெற்ற 1008 திருவிளக்கு பூஜையில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வள்ளியூரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் வந்த பெண்கள் கோவிலுக்கு வந்ததும் திருவிளக்கு ஏற்றியும் இறைவனின் பெயரை உச்சரித்தும் வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் தமிழர் பண்பாடு கலாச்சார பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தாமிரபரணி ஆற்றை காப்பது குறித்து சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. ஆத்தூர் வெற்றிலை கொடைக்கால் சங்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையோரத்தில் தட்டப்பட்ட குப்பைகளை அப்புறப்படுத்த கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முக்காணியில் தாமிரபரணி ஆற்றில் கட்டப்படும் தடுப்பணை விவசாயிகளுக்கு பயன்படாத வகையில் இருப்பதால் சேர்ந்தப்பூ மங்கலத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த முகாமில் ஆத்தூர், ஏரல், குரங்கணி, மாவடிப்பண்ணை ஆகிய ஊர்களைச் சேர்ந்த விவசாயிகளிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டன. இந்த மனுக்களை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் அளிக்க உள்ளனர். காரைக்குடி அருகே 100க்கும் மேற்பட்ட மாடுகள் பங்கேற்ற மஞ்சு விரட்டு விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் கோட்டையூரில் மஞ்சு விரட்டு போட்டி நடத்தப்பட்டது. சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட அருகிலுள்ள மாவட்டங்களிலிருந்து ஏராளமான காளைகள் கலந்து கொண்டன. முன்னதாக கோவில் காளைக்கு ஊர் மரியாதை செய்யப்பட்டு காளை அவிழ்த்து விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட காளைகள் மஞ்சு விரட்டில் பங்கேற்றன. சுமார் 50க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை காண காரைக்குடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர். ஆசனூர் வனத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 38 புதிய வனச்சர அலுவலர்களுக்கு வனம் குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது.
இந்திய அளவில் மத்திய தேர்வாணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 38 பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பயிற்சி வனச்சரக அலுவலர்களுக்கு சத்தியமங்கலம் ஆசனூர் வனத்தில் மரங்களின் தன்மை, நீர்நிலைகள், அருவிகள் மற்றும் வனவிலங்குகள் வாழ்க்கை முறை குறித்து களப்பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் 7 பெண்கள் உட்பட 38 பேருக்கு கோவை வனப்பயிற்சி கல்லூரியின் மூலம் களப்பயிற்சி அளிக்கப்பட்டது. அடர்ந்த காட்டுப்பகுதியில் மரங்களின் தாவரப்பெயர், நீர்நிலைகள், செடிகளின் பயன்பாடு, தீத்தடுப்பு மற்றும் வனவிலங்குகளின் வாழ்க்கை முறை குறித்து செயல் விளக்கமும் பயிற்சியின் போது அளிக்கப்பட்டது. மரங்களின் இலைகளை பறித்து அதன் குணம், பயன் குறித்து வனக்கல்லூரி பேராசிரியர் விளக்கம் அளித்தார். அதனை பயிற்சியாளர்கள் குறிப்பு எடுத்துக் கொண்டனர். பணியில் சேர்வதற்கு முன்பாக 180 நாள் வனத்தில் பயிற்சி எடுப்பது கட்டாயம் என்பதால் தென்னிந்தியாவில் அடர்ந்த வனவளம் மிகுந்த தலமலை வனத்தில் இந்த களப்பயிற்சி அளிக்கப்பட்டது. திருப்பூரில் மினி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஓடியதால் சாலையோரமாக நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதியதில் 2 பலியாகினர். மேலும் ஒருவர் படுகாயங்களுடன் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருப்பூர் குமரன் சாலையில் தனியார் மினி பேருந்து ஒன்று வழக்கம் போல பயணிகளை ஏற்றுக்கொண்டு பெரியாண்டிபாளையத்திலிருந்து அரசு மருத்துவமனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் குமரன் சாலையில் மினி பேருந்து வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் ராஜேந்திரன் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்தை தாறுமாறாக ஓடியதில் சாலைப்புறமாக நின்று கொண்டிருந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேர் மீது மோதியது. இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அடிபட்டவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் அடிபட்ட 3வரில் 2 போகும் வழியிலேயே உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மினி பேருந்து வேகமாக வந்ததாலேயே விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.